அங்கே பாருங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொண்டாடுறாங்க. எத்தோட மீன் போடு. ஓகேங்க. கொஞ்சம் சாம்பார் தூள் சரி இதெல்லாம் போட்டு ஒட்டுக்கா கலக்கி வச்சு அவ்வளோதாங்க. குழம்பு ரெடி. அப்படி ஒரு ஓரமாக ஊற்று. குழம்பு செம்ம. ஆனால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்டில் வந்துட்டு குளிச்சுட்டு சில் பண்ணிவிட்டு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு தருவாங்க. ஆற்றுல பிடிச்சி பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் கண்ணு முன்னாடியே உயிரோடு சமைச்சு தர ஒரு சூப்பர் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். சொல்கிறப்பே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஊர்னு. ஆமாங்க, காரணாமலையும் தான் வந்திருக்கோம், ஈரோடு மாவட்டம். நான் பாருங்கள் கேட்டு முன்னாடி தான் நிற்கிறோம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போயிட்டு மீன் எப்படி இருக்குது, எப்படி வந்துட்டு க்ளீன் பண்ணி தராங்க, சமையலில் எப்படி பண்ணி தராங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பாருங்கள். மீன் இருக்காண்ணா? இருக்குதுண்ணா. என்னென்ன மீன் இருக்குது? ஜிலேபி இருக்குது, கல்பாஸ் இருக்குது. ஓகேண்ணா. அபரி இருக்குது. அபரி இருக்குங்களா? கல்பாஸ் இருக்குது. கெண்டை மீன் இருக்கா? எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஆற்றுல பிடிக்கிறதாண்ணா? ப்ரைஸ் எல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு மீனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? ஒவ்வொரு மீன் ஒரு தகுந்த மாதிரி. அப்படியா? சரி சரி. மீன் உள்ள பார்க்கலாங்களா? போய் பார்க்கலாம் வாங்க. இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் வந்துட்டு உங்களுக்கு தான் டூரிஸ்ட் பிளேஸை தவிர எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். அப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் எப்போ வந்தீங்கனாலும் என் காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே தரேன், வந்துட்டு கால் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் எடுக்க போகாமல் இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே இருக்க எல்லாமே தெரிஞ்ச பசங்க தான். இப்போ பார்க்குறீங்கள அவங்க எல்லா பசங்களுமே தெரிஞ்ச பசங்க தான். இந்த ஏரியா வந்துட்டு சுத்தாத நாளே இல்லை. அதனால சரி, நான் வீடியோஸே ரொம்ப நாள் போடாததுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அப்புறம் எப்போ வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேங்க, போய் பார்க்கலாம். மீனில் என்னென்ன மீன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? போயிட்டு மெயினாக குளிக்கலாம், ஆனால் வந்துட்டு பார்த்து குளிக்கணும். ஓகேங்களா? இங்கெல்லாம் வந்துட்டு ஆழம் நிறையா இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இறந்துருக்காங்க. சுழல்லாம் இருக்கும். ரொம்ப ஆழத்துக்கு போயிடக்கூடாது. நீச்சல் தெரிஞ்சாலுமே ஓரளவுக்கு ஆழம் கம்மியாக இருக்க பிளேஸில் தான் குளிக்கணும். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் சேஃபாக குளிக்கணும்னு வைங்களேன். அங்கெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியாக போயிட்டுருக்கோ அப்போ வந்துட்டு சூப்பராக குளிச்சுக்கலாம். இல்லைன்னா இங்கே அந்த சைடில் போக முடியாது. என்னடா சுழலா? அங்கெல்லாம் போனாங்கன்னா அவ்வளோதான்டா, போக மாட்டாங்க. அங்கெல்லாம் போய் குளிச்சுக்கலான்னு வைங்களேன். சரி ஓகே, போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் ப்ளூ கலர் எல்லாம் கத்தாவில் தெரிஞ்சிட்ருக்கா, அது எல்லாமே மீன் தான். அங்கே போய் பார்க்கலாம். தெரியுது பாருங்க எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? கம்மி கூட்டம். ஏன்டா கடையில இருந்து வாங்கிட்டு போயிருப்பாங்களா? அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் கூட்டம் இருக்கும். இப்போ நமக்கு என்னென்ன மீன் இருக்கு? குழம்புக்கு வந்துட்டு கல்பாசி போட்டு வறுக்கிறதுக்கு ஜிலேபி போடலாமா? பிடிச்சி பார்த்தீங்கன்னா கத்தாக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அப்பா, இது கல்பாஸ். ஏண்டா இது வறுவலுக்கு நல்லா இருக்குமா? வறுவல் குழம்புக்கு 2 நல்லா இருக்கும். மீன் சைஸ் ஓகே. எத்தனை 2 மீன் போட்டால் 1 கிலோ வந்துட மாட்டிருக்கு. 1 கிலோ சைஸே இருக்கடா. ஐயோ, இந்த அடி அடிக்குது. சரி, இது 1 கிலோ போட்டுறியா? இது 1 கிலோ போடலாமா இல்லை 1.5 கிலோ போட்டலாமா? சரி, ஜிலேபி ஒரு 1/2 கிலோ போட்டுக்கலாமா? வறுக்கிறதுக்கு தானே. இது தலை பீஸ் கூட குழம்புல போட்டுட்டு அது இது பண்ணிக்கலாம். சரி போட்டுரு. போடு. நான் 2 மிக்ஸ் பண்ணி வறுவலுக்கும் குழம்புக்கும் இது பண்ணிக்கிறேன். எத்த சொல்லு மீன் பார்த்து. ஏன்னா ஜிலேபி இதுன்னு இது 1.25 கிலோ வர மாட்டிருக்கு. ஐயோ வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாகவே போடு. 325 மீன் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். என்னென்ன மீன்? ஜிலேபி, கல்பாசு, அரஞ்சா, கெண்டை எல்லா மீன் கிடைக்கும். ஆனால் ப்ரைஸ் வாங்க முன்ன போனால் பார்த்து எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மித்த நாளில் 200 ரூபா, மித்த நாள் வந்து 150 170 ரூபா. வாங்க, என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா அதில் பார்த்து வாங்க வந்துருங்க. 63 81 79 70 53. பிரசாந்த்.
வந்துருங்க வாங்கிக்கலாம். வெயிட் போடுறாங்க. இது மண்ணு போட்டு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? சரி சரி. இது க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோக்கா? கிலோக்கு 20 ரூபாயா? அவரிக்கலாம்? அவரிக்கு, விலாங்குக்கு, கெளுத்திக்கு? விலாங்குக்கு 50 ரூபாயா? சரி ஓகே. கெளுத்திக்கு 30 ரூபாயா? சரி சரி. அப்படியே இந்த சைடு பாருங்கள் ஜிலேபி எவ்வளோ பெருசுன்னு. அப்பா, இது ரெண்டே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்துடும். என்ன ஒன்றே வருவோம்? அதாதாங்கண்ணா 1.25 கிலோ வரும். அப்பா 2 கிலோ ஆகுங்களா? ஆ பெரிய ஜிலேபிங்க. அதான் எத்த சோறு இருக்கு பாடுறா. அப்படியே இந்த சைடு பாருங்க கொக்கு மீன். இது அந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்கங்க, சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு மணலில் சுரண்டிட்டு அதுக்கப்புறம் சுரண்டியில் சுரண்டிக்கிறதா? சரி சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கியாச்சு, ரோஸ்ட்டு போடுற மாதிரி. கொஞ்சம் பெரிய மீனாகவே வாங்கியிருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தலையெல்லாம் குழம்பு வச்சுட்டு அதில் அதோட தலை பீஸு இதோட தலை பீஸு குழம்பு வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இது முழு மீனாகவே போட்டுக்கலாம். ஏங்கா எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த ரக்கா அந்த மேல் முள்ளெல்லாம் எடுத்துடணும். ஏங்கா ஒவ்வொருத்தரும் எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் எடுக்க மாட்டாங்க, அப்படியே கொண்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்து ரோஸ்ட்டுக்கு போட்டால் நல்லா இருக்கும், ஆனால் குழம்புக்கு போட்டால் நல்லா இருக்காது இல்லை? இருந்தாலும் இதை எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்கிறதுலே ஆத்து மீனில் டேஸ்ட்டான மீன் எது? அவரியா விளாங்கா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். ஆனால் 8+ கறிமீன் அது என்ன டேஸ்ட் இருக்குது? எல்லாத்துக்குமே டஃப் கொடுக்க மாட்டேங்குது. விளாங்கு அவுரி எதுக்கு இப்படி எதுவுமே நிற்க மாட்டேங்குது இல்லை? அந்த கறிமீன் என்ன டேஸ்ட் இருக்குது தனியாக தெரியுது அது. சரி சரி. உங்கள் பேரன் பேர் என்ன? நகுலா? சரி சரி. தெரியல, யாருன்னு தெரியல, பார்த்துருப்பேன். சின்ன பையனா? அப்படின்னா தெரியாது. இவனுக்கு பெரிய பசங்க எல்லா பசங்களும் தெரியும். அப்படிங்களா? சரி சரி. 9வது படிக்கிறியா? 9வது படிச்சு அது 1 லட்ச ரூபாய்க்கு எப்போ மட்டும் ஓரியா மேலே பறக்குதில்ல? ஆமாம், ட்ரோனு. சரி சரி. அதெல்லாம் வாங்கி சரி சரி. பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். வேலை நல்ல வேலை பண்ணால் போதும், காசு வந்தால் போதும். யாரையும் ஏமாத்தாமல் சம்பாரிச்சா எந்த வேலை செஞ்சா என்ன? ஏங்கா அதான் பிடிக்கிறத பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். அப்படியே எடுத்தால் குடல் வந்துடும். அந்த பச்சையை உடைக்காமல் எடுக்கணும், அது வேறு. ஏங்கா ஓகேங்க, கழுவி வைங்க. நம்ம போய் அப்படியே ஆற்ற பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, தண்ணி பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. இந்த சைடெலாம் குளிக்க விட மாட்டாங்க. நம்ம அந்த சைடு, அப்புறம் வந்துட்டு அந்த பக்கம், அப்புறம் அங்கே குளிச்சுக்கலாம். சொல்லு. இங்கேலாம் குளிக்க விட மாட்டாங்க, இங்கேலாம் குளிக்க விட மாட்டாங்கடா. வாவ், நாங்கள் எப்பயுமே வந்தோன்னா எங்கே தெரியுமா குளிப்போம்? இந்த சைடு தான் குளிப்போம். இங்கே குளிக்கிறதோட எங்களுக்கு கொஞ்சம் நீச்சல்லாம் தெரியும்ல, அதனால வந்தோம்னா இங்கே குளிப்போம். இங்கே குளிக்கிறது கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு வைங்களேன். அந்த தண்ணி வந்துட்டு அப்படியே அந்த மேலே படுறப்ப அப்படியே அந்த அருவி ஃபீல் ஒரு சூப்பராக இருக்கும். குளிச்சுட்டு இருக்காங்களா? எப்படி அங்கே ஒரு அண்ணன் குளிச்சுட்டு இருக்காரு பாருங்க, அந்த சைடு. அங்கே தாங்க போய் குளிப்போம். அங்கே குளிக்கிறதோட இங்கே செம ஃபீலாக இருக்கும் இந்த சைடு. தெரியுதா?
இந்த சைட் குளிச்சோம்னா செம்ம ஃபீலாக இருக்கும். ஏன் குளிக்கலன்னு கேட்குறீங்களா? ஏங்க டெய்லி குளிச்சுட்டு தாங்க இருக்குது. இதே தண்ணி தான் இன்னும் அங்கே ஒரு 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வருது. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஆற்றுல வாய்க்கால தான் குளிச்சுட்டு இருப்பானுங்க. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கல. நம்ம போயிட்டு அந்த மீன் குழம்பு வேணால் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். போலாம். வந்துட்டால இல்லையா? ரோட்டு வழியாக வரானடா. ஏன்டா இன்னொரு பையன் ஜோகித் இருப்பான்ல, பார்த்துருப்பீங்க வீடியோவில், அவனை வர சொல்லியிருந்தோம். சரி 2 கிலோ மீன் எடுக்கிறோம், அவனும் வந்து சாப்பிட்டு பசங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தோம். அவன் நடந்தே வந்துடுறான், பக்கத்தான ஊர், அப்படியே நடந்து வந்துடுறனே வந்துட்டு இருப்பான் போல. வந்துட்டானா? எந்த சைடு வந்துட்டானாம்மா? அந்த சைடுக்கு இது நின்றுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மீனுக்கு போகிறேன். ஏன்டா மீனுக்கா? அவன் எங்கே இருக்கியா? கோணா அங்கே இருக்கானா? வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலிருந்து. ஏன்டா அவங்க ஆத்தா திட்டவே இல்லைன்னு அவங்க தாத்தாட்டா என்ன சொல்லுச்சு? எதுவுமே சொல்லியா? சரி அவ்வளோதான், மீன் வறுக்க கொடுத்தாச்சு, போயிட்டு வரலாம். அங்கே பாருங்கள் மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொண்டாடுறாங்க. 8.5+ தனசேகரண்ணா 8.5+ தான் நம்மளோட மீன் ஃபேவரட். அம்மா எத்த சோடு மீன். ஃபோன் தண்ணியில் விழுந்துற போது. ஏய் குட்டி பாப்பா எப்படி பார்த்துட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதாங்க, க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் அங்கே போயிட்டு குண்டால கொட்டிட்டு காட்டுறேன். ஓகேங்க மக்களே, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. போயிட்டு அடுத்து வந்துட்டு சமைக்க கொடுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபா வாங்கினாங்க. கிலோவுக்கு 20 ரூபா சொன்னாங்களா. மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோவே இருந்துச்சு. அந்த பையன் கொஞ்சம் அனுசரித்து போட்டே கொடுப்பான். அதான் போதும், வெயிட் போட வேண்டாம், அனுசரித்து கொடுக்கலாம். எப்பயுமே மீன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க. ஓகேங்க, போயிட்டு அங்கே போயிட்டு சமையல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அங்கே பாருங்கள், வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் சூப்பராக மீன் சாப்பிட்டு, சரிங்கண்ணா சாப்பிட்டு இப்படி இருக்கணுங்க லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு. வாரத்தில் ஒரு நாள், 6 நாள் வேலைக்கு போகிறோம், ஒரே ஒரு நாள் வர்றோமா, ஜாலியாக குளிக்கிறோமா, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட குளிச்சுட்டு மீன் சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போனோம்னா எப்படி இருக்கும் மைண்டு. அதனால தான் எல்லாம் வராங்க. ஓகேங்க, இங்கே வந்துட்டு சமையல் பண்ணிக்கலாம். ப்ரோ சமையல் பண்ணிக்கலாமா? ப்ரோ இது ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ வாங்குறீங்க? கிலோக்கு பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு வந்து 80, குழம்பு வச்சா 130. ஓகே, சாப்பாடு 1 கிலோ 130. ஓகே, லிமிட்டடாக ஒரு 60 ரூபா. அப்படிங்களா? எல்லாமே இது எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க. மீன் வந்துட்டு வாங்கி கொடுத்தா இது எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ப்ரோ. இது ப்ரோ நாங்கள் மீன் 2 கிலோ இருக்குது. இது வந்துட்டு தலை பீஸு இதெல்லாம் வந்துட்டு குழம்பு வச்சுருங்க. குழம்பு வச்சுக்கலாம், பொரிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ஓ இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் ஆர்டரா? ஓகே, இதெல்லாம் இப்போ கொடுத்துட்டு அவங்க குளிக்க போயிட்டாங்களா? வரவே இல்லையா? அப்படியா? ஓகே. அவரு பெங்களூர்ல இருந்து வரனாரா, கெஸ்ட் எல்லாம் வரனாரா. எப்படி இங்க செய்யற மீன் மட்டும் டேஸ்டா இருக்குது? அது செஞ்சு செஞ்சு பழக்கனாலயா? வீட்டு மசாலா தான். நம்ம நீ உட்காரு, எப்படி செய்யறதுன்னு பாரு. வெங்காயம் உரிச்சு அதுக்கப்புறம் உங்க கண்ணு முன்னாடியே நான் செஞ்சு தரேன். பாத்துக்க எப்படி செய்யறது, நீயே பாரு, வீட்டுல போய் செஞ்சு பாரு. சரி அவ்வளவுதான் மக்களே, அப்ப நீங்களும் பாத்துக்கங்க. இந்த கடை மாதிரி வச்சு வைக்கிறதெல்லாம் கிடையாது. வாழெல்லாம் குழம்புல போட்டுடலாமா, பொரிச்சிடலாமா? வாழெல்லாம் பொரிச்சிடலாம். தலையில குழம்பு போட்டலாம். அரிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மணச்சநல்லூர் அரிசி தான். அப்படியா? ஆமா, நம்ம இங்க லோக்கல் எல்லாம் வாங்குறது இல்ல, மணச்சநல்லூர் பொன்னி அரிசி. ஓகே ஓகே ஓகே. மசாலா ஆட் பண்ணிடலாமா? என்னென்ன இருக்கு இதுல? இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மீன் வறுவல் மசாலா, இது சில்லி மசாலா, வரமிளகாத்தூள், இது 3 எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா மீன் வறுவல் மசாலா தான். தேவையான அளவு உப்பு. இதுல குழம்பு மசாலா என்னென்ன போடுவீங்க? வெங்காயம், சின்ன வெங்காயம், ஓகே, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கி மிக்சியில் ஆட்டி, ஓகே, மீன்ல போட்டு கலக்கி புளி கரைச்சி ஊற்றி, ஓகேங்கம்மா, மீன் மசாலா, ஓகே, இது கொத்தமல்லி தூள், ஓகே, வரமிளகாத்தூள், சரி,
இது எல்லாம் கொஞ்சம் சாம்பார் தூள் சரி இதெல்லாம் போட்டு ஒட்டுக்கா கலக்கி வச்சு இறக்கும் போது தாளிச்சிருவோம். சரி சரி. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க இந்த மீனுக்கு? நாங்க 10 வருஷமா இருக்கிறோங்க. சரி சரி. அதனால இந்த அளவுக்கு டேஸ்ட் வருது. சரிங்கம்மா, சரி போட்டுருங்கம்மா. இந்த ஒருத்தர் சினிமா நடிகர் ஒரு கருப்பா அவர் என்ன சொல்லுவாங்க சமையலுக்கு சொல்லுவார சமையலுக்கு ஏகனே அப்படியா? சரி சரிங்க. நாஞ்சில் விஜயன் விஜய் டிவில இருப்பாருல. அப்புறம் அவரு நம்ம மக்கள் ராஜன் இருக்காப்ல இல்ல? மக்கள் ராஜன் அண்ணா அவரு அப்பவுமே இங்க தான் வருவாரு. அப்படியா? வந்த அன்னைக்கெல்லாம் என்னை போட்டா புடிச்சிட்டு போவாத இருக்க மாட்டாரு. இப்போ கடை பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போகிற தடத்தில் ரைட் சைடில் இருக்கும். கடை நேம் பார்த்தீங்கன்னா வள்ளி டீ ஸ்டால். அதில் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072735901. காரணமலை வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கே அந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா நீங்களே வர ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வராதுக்கு முன்னாடியே நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம். ஆனால் அதையும் பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு தருவோம். வந்து உக்காந்திங்கன்னா நீங்கள் செய்கிறத அப்படியே பார்க்கலாம், வாங்கிட்டு போய் சாப்பிட்டு வரலாம். ராமேஸ்வரத்துலேருந்து முந்தாடத்துக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு வருவாங்க. சரி சரி. ராமேஸ்வரத்துல இருந்தா நல்லா இருக்குங்கம்மா. அதை இவனுங்களே 2-3 டைம் சாப்பிட்டு சொன்னானுங்க பசங்க. இது மட்டும் இல்லாத கறியும் கறி பாத்து சிக்கன் மட்டன் எல்லாமே செஞ்சு தருவோம். ஓகே ஓகே. இது என்னங்கம்மா மசாலா? இது சாம்பார் சாம்பார் தூள். லைட்டா சும்மா. இதுங்கம்மா மீன் மசாலாவா? சரி சரி. புளி கரைச்சி ஊத்திட்டீங்க. சரி சரி. மல்லித்தூள். இது மல்லித்தூள். தீந்துருச்சு. சரி சரி. அரைச்சி வச்சுக்கீங்களா? மல்லித்தூள் வரமிளகாத்தூள் எல்லாமே அரைச்சு வச்சுக்கோ. சாம்பார் தூளும் எல்லாம் அரைச்சு வச்சுக்கோம். இன்னைக்கு தீந்துருச்சா? சரி சரி சரி. உப்பு போட்டியா? உப்பு போடல. நீ உப்பு போடலையா? இப்பயே கலக்கி விட்டுறணும். அப்புறம் கொதிக்கிறப்ப கலக்கி விட்டா மீன்லாம் உடஞ்சிரும். ஏங்கம்மா? ஒன்னும் உடையாதா? ஆத்து மீன் உடையாதா? ஆத்து மீன் உடையாது. பண்ண மீனா இருந்தா உடஞ்சு போயிடும். அவ்வளவுதாங்க. அங்க இது வச்சுட்டாங்க ஒரு திங்களுக்கு. உப்பு இதுல தேங்காய் சின்ன வெங்காயம் எல்லாமே அரைச்சு. தேங்காயும் போட மாட்டீங்களா? தேங்காய் போடாம இவ்வளவு டேஸ்ட் தேங்காய் போட்டுக்கலாங்க. அப்படிங்களா? தேங்காய் போட வேண்டியது. சரி சரி. அதாவது அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி, தேங்காவே போடாம இவ்வளவு டேஸ்ட் வருதா? சரி சரிங்க. தக்காளி வணக்கினாவே சூப்பரா இருக்கு. வெங்காயம் தக்காளிங்களா? தக்காளி வணக்கி ஓகே நல்லா வணக்கி அப்படியே தாளிச்சு ஆட்டணும்னாவே போதும். சரி சரி சரிங்க. அவ்வளவுதாங்க. இதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டீங்க. தட்டு எடுத்து காட்டுங்க. தட்டு எடுத்து காட்டுங்கம்மா. அவ்வளவுதான். இப்போ இது கொதி வந்தோடனே என்ன பண்ணணும்? தாளிச்சு விடணும். அவ்வளவுதான். சரி ஓகே. இது எவ்வளவு நேரத்துல வெந்துடும்? 15 நிமிஷத்துக்குள்ள. ஓகே ஓகேங்கம்மா. இங்க பாருங்க. இங்க ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. டேஸ்ட் பாருங்கடா. உப்பு எப்படி இருக்கு? காரம் வரைக்கும் மீடியமா இருந்தாவே போதுங்கம்மா. போதும்ல? காரம் போதுமா? சரி சரி. காரம் அளவுக்கு மீடியமா இருந்தாவே போதும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். என்னென்ன இருக்கும்? எண்ணெய், வெந்தயம். அவ்வளவுதான். குழம்பு ரெடி. குழம்பு ரெடியா? அடுத்து வறுவலா? அடுத்து வறுவல் வந்து இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிடுறது சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். இது இப்போ நம்மளுக்கு எவ்வளவு அரிசி? ஒரு படியா? அவ்வளோதாங்க. சாப்பாடு வச்சாச்சு. அடுத்து வந்துட்டு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு.
நல்லா கொஞ்சம் மசாலாவெல்லாம் இறங்கியிருக்குன்னா இருக்கா மசாலாவெல்லாம் ஊற வச்சது. ம் இந்த கார்த்திகை மாசம் மார்கழி மாசங்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கு, இல்லைன்னு எடுக்கவே முடியாது வீடியோவை. இந்த அளவுக்கு இது வாங்கணுமா? இன்னும் முருகல் ஆகணுமா? ஓகே ஓகே. முருகல் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணும். ஏண்டா பசிக்குதா? வந்து மீன் அழுங்காம பார்த்துட்டு இருக்க. அவ்வளோதான், நல்லா முருகலாக ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு கேமரால. ஓகேங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. குழம்பு இங்கே ரெடியாக இருக்கு. நல்லா மசாலாவெல்லாம் மீனில் இறங்கி சூப்பராக மீனும் பொரிச்சாச்சு. சாப்பாடு இதாகிருச்சு. ஒரு பிளேட்டில் போயிட்டு அங்கே ஆற்றுல உட்காந்து சாப்பிட்லாம். ஆத்து மீன் அப்படி இருக்குது. கொதிக்க வச்சது. ஆமாம் ஆமாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கானு. காலையிலேருந்து யாரும் சாப்பிடல, என்னையும் சேர்த்தி. ஓகேங்க, எப்படி இருக்கு மீன் பார்க்கறதுக்கு? ஓகே, அங்கே கொண்டு போய் சாப்பிடலாமா? போலாமாடா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குன்னு சொல்லுவியா? சாப்பிடவே இல்லை. பத்துலையும் போட்டுக்கிறேன். சரி, நான் போயிட்டு சாப்பிட்டு கொண்டாந்து தந்துடுறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்து வாங்கடா, குழம்புக்கு இதுக்கு அவுத்திடுறாடே. கூட்டம் வந்துருச்சுங்க. அப்படியே கூட இப்போ தான் கூட்டம் அதிகமாக வந்துருச்சு. மார்னிங் டைம் தான் வருவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மதிய டைம் தாங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குது. குழம்பு செம்மையாக இருக்கேன்டா. ஜோகித்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஜோகித்தோட ஃபேன்ஸ் ஆட் இருக்குது. கபடி விளாட்றத பார்த்து ஃபேன்ஸ் ஆகிட்டாங்களாட்ருக்கு. பார்க்கலாம், அங்கே உட்காந்துட்டு எங்கேருந்து சாப்பிட்லாம் பார்க்கலாம். எங்கே சூப்பராக இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே சூப்பராக சாப்பிட்லாம். அங்கே போய் உட்காந்துக்கலாங்க, ஆற்றுல போய் உட்காந்துக்கலாம். சூப்பராக இருக்கும். தண்ணி ஓரத்தில் அங்கே உட்காந்துக்கலாம். ஏய் வாணா ஐயோ சாமி சரணம், மாலை வேறு ஓட்டிருக்காரு. நீ வாடா கொஞ்சம் சாப்பிட்டு வா. சரி, செமையாக இருக்குங்க. நல்ல வேலை வெயில் எதுவும் அடிக்கல. எங்க அக்கறைக்கு போயிடலாமா? தண்ணிக்குள்ளே இறங்கி அக்கறைக்கு போய் உட்காந்துக்கலாமாடா? மழைலாம் இருக்கிறா, சோத்து தடிக்கி விட்டு விழுந்துருவாங்க. பாறை கூட தெரியாது அவனுக்கு. சரி, அந்த பில்ல உட்காந்துக்கலாமா? சரிவா. ஓகேங்க, அப்படியே இங்கே பின்னாடி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். நான் இங்கே வச்சுறேன். ரசம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கலாம். சரி, பரவாயில்ல, மீன் குழம்புலேயே சாப்பிட்டுக்கலாம். உட்காந்தாச்சுங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நல்ல வேலை கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, சாப்பிடலாமா? ஏடா சாப்பாடு வைங்க. போதும், அப்புறம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அப்படி ஒரு ஓரமாக ஊற்று. நல்லா இதெல்லாம் மசாலாவெல்லாம் இறங்கிச்சு. ஒரு தலைப்பீஸ் ஒன்று வைடா. குழம்புல போட்ட தலையெல்லாம் சாப்பிட்டா அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்கும். போதும், நான் பார்த்துட்டு வாங்கிக்கிறேன். இவ அறுத்து மீன் ஒன்று 2 வைடா, 2 பீஸு. போட்டுக்குங்க, எல்லாம் போட்டுங்க. உப்பு பத்திலாலும் தூள் உப்பு கொடுத்துருக்காங்க, அதையும் போட்டுக்குங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னு. செம்ம கூட்டம் வந்துட்டாங்கடா. மதிய நேரம்லாம் வந்துட்டே இருப்பாங்க. செம்ம கூட்டம் வருது. காற்று நல்லா அடிக்குது. அதுவும் கெட்டி குழம்பா நல்லா செமையாக இருக்கும் போல். ஒரு பைட் அடிச்சிடலாம். செம்ம மீன் குழம்புங்க.
மசாலா தேங்காவே அரைச்சி ஊற்றினா ஆனால் இவ்வளோ டேஸ்ட் கொண்டாட்டாங்க. பக்காவாக இருக்குது, சான்ஸே இல்லைங்க. குழம்பு செம்மையாக இருக்கேன்டா. அதனால தான் 2 டைமே கொண்டாந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்களா? சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. சரி நமக்கு இங்கே போகணும் அப்படியே. சரி, செம்ம மீன் குழம்புங்க. மீன் நல்லா இருக்குண்ணா. பருத்தி மீன் டேஸ்ட் நல்லா இருக்குமா? அதான் அத்தனை மசாலாஸ் போட்டாங்கல்ல. குழம்பு பீஸும் நல்லா இருந்துச்சுண்ணா. என்னடா குழம்பு இந்த வேற லெவலில் இருக்குடா டே. குழம்பு பக்கானா மசாலாவே இறங்கி செமையாக இருக்கு. பீஸ் பாருங்க. அடுத்து இந்த ரோஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டாங்க. ஆமாடா செமையாக இருக்கு, வரட்டுங்க. கண்டிப்பாக அப்படி காரணமலை வந்தீங்கன்னா அவங்க கடையில் கொடுத்து பண்ணுங்க. சூப்பராக இருக்கு. நல்லா மசாலா சூப்பராக இருக்கு ரோஸ்ட்டுக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு கடிச்சு சாப்பிட்டாவே போயிடும், ஆனால் பார்த்து சாப்பிடுங்க. செம. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் டாப் 10, சான்ஸே இல்லை. ஆனால் செய்யும்போது சிம்பிளாக தான் செஞ்சாங்க, ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கு. வறுவல் வேற லெவலில். கம்பெனி மேலே நம்மளும் மீன் பிடிச்சி எங்கேயும் கொண்டாந்து கொடுத்துடலாம் மாட்டிருக்கு. 100 ரூபா தானே கிலோவுக்கு குழம்புக்கு. குழம்பு என்ன திக்காக இருக்குது. குழம்பு காட்டு. ஊற்று. நல்லா திக்கான குழம்பு. போதும் குழம்பு செம்ம. ஆனால் நம்மளும் வீட்டில் பார்த்து பண்ணால் இந்த மாதிரி டேஸ்ட் வராது, அதுதான் ஒரு பிரச்சனை. அது பின்னாடி அப்படியே இந்த வியூவோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கடையிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பிளேஸில் உட்காந்து சாப்பிடுங்க. வந்திருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கடையில் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கனாலும் கீழே வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நாங்களும் சாப்பிட்டு கிளம்புறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரட்டா. டாட்டா பை பை. உங்களுக்காக ஒரு பைட்.